ஹாய். ஸோ சைக்கலாஜிக்கலாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ மோஸ்ட்லி என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் அண்டு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய யூனிக்னஸ், என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பிரெயின் இருக்குல்ல, நம்ம பிரெயின் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். ஸோ டாப் ஆஃப் த செகண்ட் நம்ம பாடியில் வந்து செயல்படுறது, நம்மளோட பாடியோட ஆர்டர், த என்டையர் சிஸ்டம் இஸ் ப்ரோக்ராம்ஸ் ஒன்லி பை த பிரெயின். ஸோ பிரெயின் டெட் ஆகிடுச்சுன்னா பாடியே இல்லை, ஓகே, நம்மளுடைய உடம்பே இல்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ஹார்ட்டும் நம்ம மூச்சு விடுறதும் ரெஸ்பிரேஷன்ஸும் மட்டுமே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் பிரெயின் டெட் ஆகிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இங்கே மெயினாக நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம பிரெயினில் வந்து எப்பயுமே ஒருத்தங்க கிட்ட தெளிவான ஆன்சர் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான டீட்டெயில்டான ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரியாலிட்டியாக என்ன நடந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எடுத்தோன்னே டேரெக்டாக கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ தப்பான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கரெக்டான ஆன்சர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம குழந்தைங்கிட்ட நான் உன்னை பார்க்கல பார்த்தனே, நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு இருந்தீங்க, என்ன கேம் விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்டு வச்சுக்கோங்க. இல்லையே, நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகவே இல்லையே, கிளாஸ் முடிஞ்சோன்னே அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் இன்றைக்கி பார்க்கல விளையாடல, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டைரக்டாக ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கரெக்டான டீட்டெயில்டான ஆன்சர் சொல்கிறதுக்கு பேர் தான் சைக்கலாஜிக்கலாக கன்னிகாமஸ் லா. ஸோ நீங்கள் டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், there will be a chances for bit of manipulation for wrong answer வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தப்பான ஆன்சர் சொல்லி ஆப்போசிட்டில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் கரெக்டான ஆன்சரை வாங்கணும் அப்படின்னா இந்த கன்னிகாமஸ் லாவை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மொபைல் பார்த்துட்டே இருக்காத, டைம் ஆச்சு, பெட்டுக்கு வந்து தூங்கு, காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அங்கேருந்து உடனே கோவப்பட்டு வருவாங்க. நான் மொபைல் பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய புக்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன், சரி ஐ எம் கம்மிங் அப்படிம்பாங்க. அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் ராங் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர்ஸோ ராங் கொஸ்டின்ஸ் நீங்கள் குவரிஸ் பண்ணும்போது ஆப்போசிட்லேருந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எந்த இடத்துல, எப்போ, யார்கிட்ட அப்படிங்கிறத நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் பிளான் பண்ணி அறிஞ்சு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இட்ஸ் எ ட்ரிக்கி ஒன் அண்ட் சூப்பராக இருக்கும். பட் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் அப்ளை பண்ணுவோம். அண்டு ஒன் மோர், எப்போவுமே சைக்கலாஜிக்கலாக சைலண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த சைலண்ட்டாக இருக்காங்களா, அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அண்டு அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி சஸ்பீசியஸாக இருக்கும். சஸ்பீசியஸாக இருக்கிறதுனால